வணக்கம். முனைவர் சண்முகவேல். இந்த வீடியோவில் ஒரு காவல்துறையும் ஒரு மதுப்பிரியரையும் சண்டையிட்டு இருப்பதை நான் காணொளியில் இந்த வீடியோவில் நான் இணைத்திருக்கிறேன், பாருங்கள். ஆகவே அவர்களுடைய போராட்டம் என்னவென்பது இந்த வீடியோவை பார்த்த பிறகு நாம் கூறுவோம். போதையில் வந்துட்டு மயிறு என்ன புண்டிக்கு அடிக்கிற கோத்தா டிடியில் வந்தால் கோத்தா டிடியை மட்டும் செக் பண்ணோம். சார் ஒரு டிடி சார் இங்கே ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏய் கையேறா ஆட்டோவா சார் என்ன அடிக்கிறேன்? அவர் என்ன அடிச்சாருண்ணா உலக்க பொழந்த சரியா உலக்க பொழந்த சரியா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் நடு ரோட்டில் உட்காந்து காவல்துறைக்கு கல்தா கொடுக்கும், காவல்துறைக்கு அல்வா கொடுக்கும் ஒரு குடி பிரியர். அதாவது அவரை மரியாதை குறைவாக நாம் பேசக்கூடாது. அவர் பேர் மதுப்பிரியர். அந்த மதுப்பிரியர் என்ன கூறுகிறார்? நான் அரசு மதுபான கடையிலே நான் மது அருந்துகிறேன், இந்த அரசை நடத்துவதற்கு நான் பண உதவி செய்கிறேன், இந்த நாட்டையே பாதுகாப்பதற்கு பண உதவி செய்கிறேன், காவல்துறையாகிய உங்களுக்கு சம்பளம் சம்பளம் தருவதற்கு நான் உதவி செய்கிறேன், ஆகவே நீங்கள் என்னை ஏன் அடிப்பீர்கள் என்று அவர் வாதாடுகிறார். விற்கிறீங்க, நம்ம குடிக்க கூடாதுன்னா கோத்தா தடை செஞ்சு எடுத்துட்டு போங்கடா. அம்மாவை பயன்படுறேன் இல்லை, அவன் வேலையை ரைட்டே எடுத்துக்கிறேன். வாதாடும்போது அவர் அங்கே கேட்கிறார், என் தவறான வார்த்தைகளில் அம்மா அது இது என்று மதுப்பிரியர் பேசவில்லை. மது உள்ளே சென்ற பிறகு அவர் பேசுகிறார். மதுப்பிரியர்கள் யாரும் கெட்டவர்கள் அல்ல. அவர்கள் கெட்டவர்களாக எப்போ மாற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மது உள்ளே செல்லும் போது தான் அவர்கள் பலசாலியாகவும் பயங்கர குணாதிசயம் கொண்ட ஒரு மனிதர்களாகவும் மாறுகிறார்கள். ஆகவே அந்த காவல்துறையினர் முரண்பாடு, இதை எப்படி சரி செய்வது என்று காவல்துறையே திணற வைத்த மதுப்பிரியரே, போறியா இல்லையா? அம்மாவை அடிப்பேன். போறீங்களா இல்லையா? போடா. ஏய் போடா புரியல. இப்ப எனக்கு நீதி கிடைக்கணும். எனக்கு எனக்கு நீதி கிடைக்கணும். இந்த பதில் எனக்கு தேவை நீதி. எனக்கு தேவை நீதி. என்னையா அடிச்சான்? ஏய் நான் போயிலகிறேன் புயலகிறேன் அப்படிலாம் புண்டிக்கு நீங்க விற்கிறீங்க. நீங்க என்ன புண்டிக்கிடா விற்கிறீங்க? நீங்க விற்பீங்க, நான் குடிக்கணும், நாங்க அம்மாவை இது பண்ணோம். என்ன அடிச்சமே கிட்ட வரணும். Ini
தமிழகம் கொந்தளிச்சிரும். இப்ப இவங்க வரணும். எனக்கு இவன் மேலே கேஸ் பண்ணும். இவன் மேலே கேஸ் பண்ணும். வண்டி எடுக்காதீங்க. எல்லாரும் ஓத்தாங்க மாட்டேன் அப்படிதான் வரமாட்டேன். என்ன புட்டிக்கு அடிச்சாவ, புட்டிக்கு அடிச்சாவ, அது மட்டும் நடக்குது. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அவனுக்கு ரீல்ஸ் பண்ணி இது பண்ணி என்னெல்லாம் பிடிக்காத நீல வந்து நான் செத்துருவேண்ணா. நான் சத்தியமா இப்ப பீச் வரல செத்துருவேண்ணா. நான் செத்துருவேன். உன் மேல போயிடும். உன் பேருண்ணா உன்னை ரெடி ஆச்சு விட்டுருவேன். நான் செத்துருவேன். அடிச்சா கூட அவன் அடிச்சானா, அடிச்சதுக்கு பதில் சொல்ல சொன்னான். என்ன அவன் அடிச்சதுக்கு பதில் என்ன அடிச்சதுக்கு பதில் சொல்லணும். இவன் தானே அடிச்சான். இவன் தானே அடிச்சான். பட்டு பட்டு ஒரு பைக் வந்துச்சியா வாங்கி கொடுவா. நீ ஓட்டக்கூடாது. நீ ஓட்டக்கூடாது. நீங்க என்ன மாத்தா ஓடு வாக்குல 15,000 மாத்தா இப்ப அனுப்பிட்டு மாத்தா 15,000 மாத்தா இப்படி மது பிரியர்களிடம் காவல்துறை படும் வேதனையை கண்டேன். ஆனால் பெரும் துயரம் உண்டேன். ஆனால் இதில் காவல்துறை மீது குற்றமில்லை, மது பிரியர் மேலேயும் குற்றமில்லை. ஆனால் இதற்கு அரசு
இந்த நிலைகளை யார் மாற்றுவது? அரசு தானே மாற்ற வேண்டும். ஆகவே இந்த நிலைக்கு இவ்வளவு அரசு ஊழியர்களிடம் இந்த மதுப்பிரியர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கு அரசு என்ன வழிவகை செய்யும் என்பதை மக்களாகிய நீங்களே தெளிவுபடுத்துங்கள். நன்றி, வணக்கம்.